கோவை அருகே குக்கிராமத்திலே பிறந்து விளையாட்டு வீராங்கனையாக ஆர்எஸ்எஸ் மாணவர் அமைப்பின் செயற்பாட்டாளராக பாகிஸ்தான் கொடியை எரித்து சிறை சென்றவராக வழக்கறிஞராக அமெரிக்க அரசின் சிறப்பு அழைப்பாளராக மகளிருக்காக பல்வேறு போராட்டங்களையும் வழக்குகளையும் நடத்திய வெற்றியாளராக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக அடையாளமாக சட்டமன்ற உறுப்பினராக தனது கீச்சுக் குரலால் அனைவரையும் கவனிக்க வைக்கும் சிறந்த பேச்சாளராக பன்முகத்தன்மை கொண்ட வானதி சீனிவாசன். கோயம்புத்தூரின் பிரபலமான மருதமலை கோவிலுக்கு அருகாமையில் உள்ள உளியம்பாளையம் குக்கிராமத்தில் பாரம்பரிய விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த கந்தசாமி பூவாத்தாள் தம்பதிக்கு மூத்த மகளாக பிறந்தவர் வானதி. சிவக்குமார் என்ற இளைய சகோதரர் இருக்கிறார். தொண்டாமுத்தூர் அரசு பள்ளியில் தொடக்க மற்றும் இடைநிலை கல்வி பயின்ற வானதி 10ஆம் வகுப்பில் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்றவர். பேச்சு, நாடகம், வினாடி வினா, கட்டுரை போட்டி என பல பிரிவுகளில் வெற்றி பெற்று பள்ளியில் தனித்துவமான மாணவியாக திகழ்ந்தார். கொக்கோ மற்றும் கைப்பந்து அணிகளின் கேப்டனாகவும் இருந்துள்ளார். கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை வேதியியல் பட்டம் பெற்ற வானதி அங்கு சிறந்த மாணவி விருதையும் பெற்றுள்ளார். சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் 1993ஆம் ஆண்டு சட்டப்படிப்பை படித்து முடித்து பட்டம் பெற்றார். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 1995ஆம் ஆண்டு சர்வதேச அரசியலமைப்பு சட்டம் என்ற பிரிவில் சட்ட மேற்படிப்பையும் முடித்துள்ளார். 1988இல் மாணவர் அமைப்பான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் செயல் உறுப்பினராக வானதியின் அரசியல் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அதன்பின் கோவை பிஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஏபிவிபி பிரிவு செயலாளராகவும் ஏபிவிபி கோவை மாநகர் இணை செயலாளராகவும் செயல்பட்டுள்ளார். ஏபிவிபி கோவை மாநகர் இணை செயலாளராக இருந்தபோது காஷ்மீரில் நடைபெற்று வந்த பயங்கரவாத தாக்குதல்களையும் அதில் பாகிஸ்தானின் தூண்டுதல்களையும் கண்டித்து கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் முன் நடைபெற்ற போராட்டத்தில் ஆக்ரோஷமாக பாகிஸ்தான் கொடியை எரித்ததற்காக வானதி ஒரு நாள் சிறையில் அடைக்கப்பட்டார். 1991இல் ஏபிவிபி அமைப்பின் மாநில இணை செயலாளராகவும் பதவி உயர்வு பெற்றார். அடுத்த ஆண்டே 1992இல் ஏபிவிபி அமைப்பின் தேசிய செயல் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு அதிரடிப்படை கோவை மாவட்டத்தில் உள்ள மலை கிராமமான சின்னம்பதியில் இருந்த பழங்குடியின பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து 1993ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட 5 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழுவில் வானதி சீனிவாசனும் இடம்பெற்றிருந்தார். 1993இல் மூத்த வழக்கறிஞர் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் PS ஞானதேசிகன் அவர்களிடம் ஜூனியராக வழக்கறிஞர் தொழில் வாழ்க்கையை தொடங்கினார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பணி செய்து வருகிறார். மாணவர் பிரிவான ஏபிவிபியில் செயல்படும் காலத்திலிருந்து அறிமுகமான சீனிவாசனுக்கும் வானதிக்கும் 1997ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது.
சீனிவாசன் வானதி தம்பதியருக்கு 2 மகன்கள் உள்ளனர். பாஜகவின் அடிப்படை உறுப்பினராக வானதி சீனிவாசனின் நேரடி அரசியல் பயணம் 1993 தொடங்கியது. 1999 முதல் கட்சியில் பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார். 2013 பாஜக தமிழ்நாடு மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டார். 2014 ஆண்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். ஜூன் 2020 தமிழ்நாடு பிஜேபியின் மாநில துணைத் தலைவராகவும் செயல்பட்டார். 28 அக்டோபர் 2020 அன்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா அவர்களால் பாஜக மகிழா மோர்ச்சாவின் தேசிய தலைவராக வானதி சீனிவாசன் நியமிக்கப்பட்டார். 2022 பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய தேர்தல் குழுவிலும் இடம்பெற்றார். பெண்கள் முன்னேற்றத்திற்காக தாமரை சக்தி எனும் தொண்டு நிறுவனத்தை நிறுவி நடத்தி கொண்டு வருகிறார். விளையாட்டில் பெண்களுக்கு பாலின சோதனை நடத்துவதை முடிவுக்கு கொண்டு வர ஆசிய விளையாட்டுகளில் பதக்கம் வென்ற சாந்தி சவுந்தரராஜனின் சாந்திக்கு நீதி எனும் இயக்கத்தை ஆதரித்து குரல் எழுப்பியவர். 2010 அமெரிக்க அரசின் இளம் தலைவர்கள் மேம்பாடு நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் வானதி சீனிவாசன். சிறந்த பெண் வழக்கறிஞர் என்ற விருதை 2011-12 பெற்றார். இந்து சமயத்தில் தீட்சை வழங்கப்பட்ட முதல் மேற்கத்திய ஆங்கில ஐரிய பெண்ணான சுவாமி விவேகானந்தரின் முதன்மை சீடருமான சகோதரி நிவேதிதாவின் 150வது பிறந்த நாள் கொண்டாட்டங்களுக்கு மாநில ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளார். 2011 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் பாஜகவின் வேட்பாளராக போட்டியிட்டார். 2016 தமிழக சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் 33,113 வாக்குகள் பெற்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். 2021 தமிழக சட்டசபை தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு கமலஹாசனுடன் போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு பாஜகவின் உறுப்பினராக நுழைந்தார். சட்டமன்றத்திலும் தொலைக்காட்சி விவாதங்களிலும் பத்திரிகை பேட்டிகளிலும் புன்னகையோடு தனது வெண்மையான குரலால் பாஜகவின் கொள்கைகளை அழுத்தம் திருத்தமாக ஒழித்து கொண்டு வருகிறார் வானதி சீனிவாசன்.